வணக்கம். இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இருக்காரு இல்லையா? ஆமாம். அவருக்கும் முன்னாள் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்புக்கும் நடுவுல நடந்த ஒரு கருத்து மோதல் பத்தி பார்க்கலாம். ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் நடுவுல ஒரு பெரிய போரையே நான் தான் தடுத்து நிறுத்தினேன்னு சொல்லிருக்காரு. அது ஒரு பல தடவை சொன்ன விஷயம்தான். ஆனா அதுக்கு ஜெய்சங்கர் ஒரு பதில் சொல்லிருக்காரு பாருங்க. அமெரிக்காவுல தான் இருந்துச்சு அப்படின்னு. கேக்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னால பெரிய அர்த்தம் இருக்கு. இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி ட்ரம்ப் 2 அணு ஆயுத நாடுகளுக்கு நடுவுல போர் வராம தடுக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு பலமுறை சொல்லியிருக்காரு. ஆனா ஜெய்சங்கரோட இந்த ஸ்டேட்மெண்ட் அத நேரடியா எப்படி சொல்றது கேள்விக்குள்ளாக்குது. ஆமா, அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ண வரல, அவங்க அங்கேயேதான் இருந்தாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதாவது அவங்க தலையிடவே இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. இதோட உண்மையான அர்த்தம் என்ன, இதுல என்ன அடங்கி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஜெய்சங்கர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. அமெரிக்கா எந்த மத்தியஸ்தமும் செய்யல, மாறா பாகிஸ்தான் தான் எங்க கிட்ட தாக்குதலை நிப்பாட்டுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன் சிந்தூர், அதாவது அந்த பாலாகோட் தாக்குதலுக்கு அப்புறம் நடந்த சில நடவடிக்கைகள் தற்காலிகமா நிறுத்தப்பட்டதா சொல்றாரு. அதுவும் பெர்மனன்ட் போர் நிறுத்தம் இல்ல, ஜஸ்ட் ஒரு டெம்பரரி நிறுத்தம் தான் அவரு ஐரோப்பா டூர்ல சொல்லிருக்காரு. இது கவனிக்க வேண்டிய விஷயம். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது ட்ரம்போட மொத்த கதையுமே உடைக்குது. அமெரிக்காவோட பிரஷரோ இல்ல அவங்க தலையிட்டதாலேயோ இந்த பதற்றம் குறையலன்னு ஜெய்சங்கர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அப்போ அமெரிக்காவோட தொடர்பே இல்லையா? அப்படி சொல்லிட முடியாது. அதாவது அமெரிக்கா சுத்தமா தொடர்பில்லாம இல்ல. சில செனட்டர்கள் ஜேடி வான்ஸ், மார்க்கோ ரூபியோ மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து போன் கால்கள் வந்ததா ஆதாரம் சொல்லுது. ஆனா 3வது நபர் பஞ்சாயத்து பண்றதை இந்தியா உறுதியா நிராகரிச்சிடுச்சு. அதுதான் இங்க முக்கியம். ஜெய்சங்கர் சொல்றத பார்த்தா தாக்குதல் நிறுத்தம்ங்கிறது முழுக்க முழுக்க இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் நேரடியா பேசி எடுத்த முடிவு. அதுவும் பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டதுனால. அப்போ அமெரிக்கா நடுவுல வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு இடமில்லைங்கிறது தான் இந்தியாவோட நிலைப்பாடு. இது ட்ரம்ப் சரி பேரை வாங்கிக்க நினைக்கிற மாதிரி தான் இருக்கு. ட்ரம்போட முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் கூட ட்ரம்பா தான் இருக்காருன்னு சொன்னதா ஆதாரம் சொல்லுது. அதாவது எல்லா பெருமையும் தனக்கே எடுத்துக்கிறது அவரோட ஸ்டைல். ஒருவேளை நோபல் பரிசுக்கா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. இது நமக்கு, அதாவது கேக்குறவங்களுக்கு ஏன் முக்கியம்? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா காஷ்மீர் மாதிரி எங்களோட உள்நாட்டு விஷயங்கள்ல வெளியிலிருந்து யாரும் தலையிடக்கூடாதுங்கிற இந்தியாவோட கொள்கையை இது மறுபடியும் உறுதிப்படுத்துது. இந்தியாவின் முடிவுகளை குறைச்சு மதிப்பிடுற வெளிநாட்டு கதையாடல்களையும் இதை எதிர்க்கிற மாதிரி இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் பெரிய பார்வையில பார்த்தோம்னா, ஜெய்சங்கரோட கருத்துக்கள் வெறும் ட்ரம்புக்கு பதில் சொல்றதோட நிக்கல. பயங்கரவாதிகள் பாகிஸ்தான்ல இருந்தாலும் சரி, வேற எங்க இருந்தாலும் சரி, அவங்கள தாக்குவோன்னு அவர் சொன்னது ஆமா, அதையும் சொல்லியிருக்காரு. அது இந்தியாவின் எதிர்கால தீவிரவாத எதிர்ப்பு நிலைப்பாடு எவ்வளவு கடுமையா இருக்குன்னு காட்டுது. அவர் சொன்ன அந்த ஆபரேஷன் சிந்தூர் கூட திரும்ப ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி ஒரு சிக்னல் இது. இந்தியா இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல, குறிப்பா வெஸ்டர்ன் மீடியாவில் தங்களோட நிலைப்பாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி அவங்களுக்கான கதையை அவங்களே உருவாக்க முயற்சி பண்றதையும் இது காட்டுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, டாக்டர் ஜெய்சங்கர் ட்ரம்போட சமரச கூற்ற ரொம்ப ஸ்ட்ராங்கா மறுத்திருக்காரு. தாக்குதல் நிறுத்தம்ங்கிறது இந்தியா பாகிஸ்தான் நேரடி பேச்சுவார்த்தையோட ரிசல்ட் தான், அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணலன்னு தெளிவுபடுத்திட்டாரு. இந்தியாவின் சுதந்திரமான வெளியுறவு கொள்கை, தீவிரவாதத்துக்கு எதிரான உறுதி, இதையெல்லாம் மறுபடியும் நல்லா நிலைநாட்டியிருக்காரு. கரெக்ட். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. தீவிரவாதத்தை எதிர்கொள்றதுலயும் சரி, தனக்கான சர்வதேச கருத்தை உருவாக்குறதுலயும் சரி, இந்தியா இப்போ காட்டுற இந்த ஒரு திடமான சுதந்திரமான நிலைப்பாடு, இது எதிர்கால உலக அரசியல்ல, குறிப்பா ட்ரம்ப் மாதிரி தலைவர்கள் மறுபடியும் இதே மாதிரி பேசுனா அப்போ என்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்தும்? இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்.